ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், பெண்டிங் இருந்த 2 சாப்டர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளான்னிலிருந்து எக்ஸாம்ஸ். ஸோ நாளைக்கும் நான் ஸ்கூலுக்கு வருவேன். ஸ்டாஃப் ரூம்ல தான் இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்னை வந்து கேளுங்க. இன்னைக்கு வந்த மாதிரி நாளைக்கும் சீக்கிரமா வந்து இங்க வந்து படிங்க. எப்படியும் வீட்ல படிக்க மாட்டீங்க. எல்லாரும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இது பப்ளிக் எக்ஸாம். அரியர்ஸ் வச்சிட்டீங்கன்னா இத்தனை நாள் ஸ்கூலுக்கு வந்ததே வேஸ்ட். புரியுதா? புரிஞ்சுதான்னு கேட்டேன். ஆகாஷ், நில்லுடா. என்னடா எரும மாடு, என் கூட பேச மாட்டியா? என்ன கோவமா? ஓ நல்லதுக்காக தாண்டா சொன்னேன். நானே சொல்லலனாலும் எனக்காவது ரோசி மேடம்க்கு தெரிய தானே போகுது. அப்ப என்னடா பண்ணுவ? நீ அந்த டாபிக்கை விடுறி. எக்ஸாம்ஸ்க்கு படிடா. இந்த 3 எக்ஸாம்ஸ் ஆவது நல்லா எழுது. முதல்ல ஏன் எக்ஸாம் மேல ஃபோக்கஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு நீ உன் எக்ஸாம் மேல ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணு. எரும மாடே, உனக்கு இப்ப புரியாது. நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பாஸ் ஆயிட்டு நீ மட்டும் ஃபெயில் ஆயிருவ பாரு, அப்ப புரியும் உனக்கு. டேய், நான் வந்துட்டு இருக்கும்போது அந்த வம்சி ரோசி மேடம் பத்தியும் விவேக் சாரை பத்தியும் ஏதோ சொல்லிட்டு இருந்தான்டா. உண்மைதான்டா, நானும் கேள்விப்பட்டேன். விவேக் சார் இன்னைக்கு ராத்திரி ரோசி மேடம் வீட்டுக்கு போறாராம். ரோசி மேடம் கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டாங்களாம். அதுக்கு விவேக் சாரு பரவாயில்ல பாத்துக்கலான்னு சொல்றாராம். அப்ப எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ராத்திரி ரோசி மேடம் வீட்டுல ராத்திரிக்கு போத்திக்கலாம்.